அந்த இது மட்டும் தாவேக்கா சொல்லு. உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. போட்டாச்சு. உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் போட்டேன். சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். சத்தியமாவா? சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. உண்மையிலே பொய் சொல்லக்கூடாது. பொய்யல இல்ல, நான் எங்க பொய் சொல்ல போறேன்? எனக்கு போட்டீங்க. எனக்கு என் மூஞ்ச பாருங்க. நான் நிக்கவே இல்லையே, எனக்கு எப்படி போட்டீங்க? ஒருவேளை உங்க அண்ணன் நிக்கிறாரோ? சொந்தக்காரங்க அதாவது முரட்டெல்லாம் உங்கள்ட்ட தான் போட்டேன்னு தப்பிச்சுக்கிருக்கீங்க. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? தேர்தலுக்கு பிறகு ஓய்வெடுக்க முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றார். என்னை பத்தி தெரிஞ்சுமா நீ அழுவுற? அழுவதப்பு அப்பு எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகிறாட்டப்பு. நான் சூரியனை மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் திமுகவினர் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் கள்ள ஓட்டு போட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. இது மட்டுமல்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதியில் பணியாளர்களே கதவை மூடிக்கொண்டு கள்ள ஓட்டு போட்டதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இரவு 1 மணிக்கு மேல் கள்ள ஓட்டு போட்டதாகவும் பல இடங்களில் புகார் எழுந்த நிலையில் இந்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? முக்குளத்தோரின் மூத்த நாயகன் ஸ்டாலின். எந்த முக்குலத்தோரோட மூத்த நாயகன் ஸ்டாலின்? நாடார்கள் விரும்பும் நாயகன் ஸ்டாலின். நாடார்கள் விரும்பும் நாயா? ஆமா. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இவருக்கு போடாம நீங்க விட்டீங்கன்னா அந்த ஓட்டுக்கு சமம் நோட்டா சேப்பாக்கத்துல நிக்கிறாரு ஸ்டாலினுடைய பேட்டா. இவரை மிஸ் பண்ணிட்டு எவ்வளவு கொடுத்தாங்க பேட்டா? பேட்டா எங்க மாத்தறானுங்க? அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. ஏங்க நான்லாம் வாங்காம பேசிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் வந்து பரம்பரை திமுக தெரியும்ல. சரி, சிவப்பு கருப்புன்னு வரும் ரத்தம் நம்மளுக்குலாம். எத்தனை கடையில சண்டை போட்டீங்க? பஜ்ஜி கடையிலயா, பிரியாணி கடையில? டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய், இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாம, அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு நான் தன்னந்தனி வாப்பா சும்மா ஜெயிக்க போறார் டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. டோப்பா படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. திமுகக்காக பேசுற லியோனி மேல பாட்டில தூக்கி அடிக்கிறீங்க. இந்த பாட்டில திருப்பியும் கடையில கொடுத்தா 10 ரூபா தருவாங்க சொன்னாங்களா இல்லையா? கரெக்ட். செருப்பை சாணியில முக்கி அடிச்சுக்கணும். பாட்டில் தூக்கி அடிச்சு தப்பு பண்ணிட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நானும் வந்து ஒரு பாட்டில வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம். லியோனி அதுக்கு ஒர்த் இல்லை. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இப்போ சத்யராஜ் அவர்கள் மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல சத்யராஜ் திமுகக்காக பேசுறாரு, சிபிராஜ் விஜய்க்காக பேசுறாரு. ஆனா சத்யராஜை பார்த்தா இவங்கள பார்க்க தேவையில்ல, இவங்கள பார்த்தா சத்யராஜை பார்க்க. அதனால சத்யராஜ் நினைச்சு அடிச்சிருப்பாங்களா? செருப்பத்துக்கு வீசிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுங்க சத்யராஜோடைய மகன். சத்யராஜ் நினைச்சிருக்கலாம். என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். கிருஷ்ணகிரி போங்க, அவன் பேரே கலைஞர். அந்த ஏரியாவில் அவனுக்கு வச்சிருக்கப்பட்ட பேர் கலைஞர். சரியா? அப்போ அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பான். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு 2 வயசு குழந்தைய, 2 வயசு குழந்தைக்கு என்னங்க உறுப்பில் என்னங்க இருக்கும்? அந்த 2 வயசு குழந்தைய சிதைக்கிறான். அதை 75 நாட்கள் காவல்துறை மறைக்கிறது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கடிக்காம காயடிச்சு விட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி சுற்றிக்கிட்டு இருக்கான் 1.5 வருஷமா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு. இன்னொரு பக்கம் உன் போஸ்டர் மேலே கோவத்தை, தன்னுடைய ஆத்திரத்தை, தன்னுடைய இயலாமையை கொட்டி தீர்த்த ஒரு பாட்டியை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கிறேன்னா பாட்டி ரேஷன் கடையில் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்துருக்கலாம். ஏதோ பிரச்சனை. அந்த அம்மா அதோடைய ஆத்திரத்தை தீர்த்துக்குது. என்ன பண்ணுது? ஸ்டாலினுடைய போஸ்டரை பார்த்து கல்லை விட்டு எரியுது, திட்டுது. நாசமாக போகிறவனே, உன் குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா? உன் குடும்பம் விளங்குமா? ஊரை ஏற்றி திருடி பிழைக்கிறியே, உன் வம்சம் தழைக்குமா? நீ எல்லாம் விளங்குவியா? உன் பையன் வழங்குவானா? உன் பேரன் வழங்குவானா? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா?
பிடிஆருடைய அந்த கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது மதுரை மக்கள். பிடிஆருடைய கண்ணீர் யாருக்கா? எதுக்காக? எதனால? பிடிஆர் அழ வச்சது சுந்தர்சியா? இல்ல அவர் சிரிப்பு படம் தான் எடுப்பாரு. பிடிஆர் அழ வச்சது திமுக குடும்பம். என்னாச்சு? ஸ்டாலின் வந்தாருங்க, சரி, பிரச்சாரம் பண்ணல பிடிஆருக்கு. உதவாநிதி வந்தான், பிரச்சாரம் பண்ணல பிடிஆருக்கு. இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? மாப்பிள்ள, இந்த குடும்ப சேவை போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்பிள்ள. அழாதீங்க மாமா. இவர் தான் போட்டு விட்டார்ல, பையனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க 30,000 கோடி. இன்னைக்கு 30,000 கோடி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சொன்னது யாரு? பிடிஆர் தானே. அதனால அவரை ஒதுக்குறாங்க, அவரை அவமானப்படுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. சரியா? இது மட்டும் இல்லாம மூர்த்தியும் சேர்ந்து ஒர்க் பண்றாரு, அமைச்சர் மூர்த்தியும் சேர்ந்து ஒர்க் பண்றாரு பிடிஆருக்கு எதிராக. அதனால அந்த மனுஷன் அழறான். எதிரானா அவர் தோக்கடிக்கணும்னு வேலை பண்றாங்களா? எல்லாருமே தான் தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. சங்கர் மேல 1000 குறைகள் சொல்லுங்க, 1000 விமர்சனங்களை வைங்க. அதை பத்தி நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பெண் என்ன தப்பு செஞ்சாங்க? அந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவங்க அம்மா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க வீட்டுல போய் நீங்க அந்த போய் பிரிய போய் கொட்டினீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. துர்கா ஸ்டாலினின் பூஜை அறை, துர்கா ஸ்டாலினின் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன்ல அந்த பருப்பு டப்பாவை இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. நான் எப்போ சொன்னாலும் இங்கே ஒன்று அந்த மாதிரி கடிஞ்சு கோவப்படுது. நான் எப்போ சொன்னாலும் உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. இது மாற்றி மாற்றி வைக்காதீங்க இந்த பருப்பை. யார் சேகர் பாபு கிட்ட சொல்கிறாங்களா? நக்கல்யா உனக்கு மானவேக்கம் இல்லை உனக்கு. உன் பொண்டாட்டி மட்டும் அப்படியே மீனில் சின்ன அழுக்கு இருந்தால் கூட உன் பொண்டாட்டி கோவம் வருது இல்லை? நீங்கள் சொன்ன மாதிரி சேகர் பாபுல எத்தனை எல்லாரும் ஓடி வரானுங்கல்ல அந்த அழுக்கு அப்படி எடுக்கிறதுக்கு. மற்றவனுக்கும் அப்படி தானே, மற்றவன் அம்மாவும் அப்படி தானே. இல்லை ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. சென்னைக்கு பாடியே கொண்டு வரக்கூடாது. அதனால தான் பெங்களூர்லயே வச்சு சென்னைக்கு பாடியே கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் திரைமறைவுல ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் போய் பார்த்துருவாங்கல்ல, மரியாதை செலுத்திடுவாங்கல்ல, அது பிரச்சனை ஆயிடும். இந்த பாடியை கூட சென்னை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் பண்றீங்க. எடப்பாடியே போய் பார்த்து மலர் வச்சுட்டாருன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு நியூஸ் ஆயிடும். அது அப்படின்னு பண்றீங்க. இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்க முடியுமா? நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இந்த கேடு கட்டவனுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாது என்று சொல்லி போராடிய மாணவன் உதயகுமார், அந்த மாணவனை கொலை பண்றாங்க. கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வராரு, அடுத்த நாள் முன்னாடி நாள் கொலை பண்ணிட்டாங்க. கருணாநிதி வந்து அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கி கொண்டு செல்வது வரைக்கும் அந்த பெற்றோரை அந்த பாடியை பார்க்க, தன்னுடைய பெத்த மகனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன அயோக்கியன் இந்த கருணாநிதி. இந்த அயோக்கிய குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு.